ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் ஆர் டிட்டர்மினர்ஸ் தட் டிஃபைன் அ நவுன் as specific or unspecific. ஒரு நவுன் ஸ்பெசிஃபிக்காக இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்டிகல்ஸ். இது எப்போவுமே நவுனுக்கு முன்னாடி வரும். அது எவ்வளவு, எத்தனை, எந்த மாதிரியானதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த ஆர்டிக்கிளில் ரெண்டு வகைப்படும். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினட் ஆர்டிக்கிள் த, அடுத்தது இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அ அண்ட் an. Indefinite article a an used when referring to something non-specific or mentioned for the first time. இது எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் எதையாவது பற்றி சொல்லும்போது இதை யூஸ் பண்ணுறோம். நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். இதில் ரெண்டு இருக்குது, அ ஆன். அதாவது அந்த கவுண்டபிளில் வரக்கூடியது ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியதில் வரும்போது கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு முன்னாடி அ யூஸ் பண்ணுறோம். வவல் சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அ புக், அ கார், அ யூனிவர்சிட்டி, அ யூரோப்பியன் கண்ட்ரி. அதே மாதிரி ஆன் யூஸ் பண்ணுறது வவல் சவுண்டு, an ஆப்பிள், an hour, an MBA, an honest man. இதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதாவது இந்த யூசேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் சவுண்ட், நாட் ஸ்பெல்லிங். கான்சனன்ட் ஸ்பெல்லிங் கிடையாது, கான்சனன்ட் சவுண்டு. வவல் ஸ்பெல்லிங் கிடையாது, வவல் சவுண்ட். உதாரணத்துக்கு அ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது யூ சவுண்டில் ஆரம்பிக்குது, கான்சனன்ட் சவுண்ட் இது, சரியா? அண்ட் அவர் அப்படிங்கிறது ஹெச் இருக்குது, சைலண்ட்டு ஹெச்சாக இருக்கிறதுனால ஸ்டார்ட் வித் வவல் சவுண்டு, அதனால் ஆன் போடுறோம். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து யூஸ் ஆஃப் அ ஆன். ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் சம்திங். எப்போ முதல்ல ஒரு இதை சொல்கிறோமோ அப்போது. ஐ சா அ டாக் இன் த பார்க். எனி டாக், நாட் ஸ்பெசிஃபிக். பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ். ஹீ இஸ் அ டீச்சர். ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி, அதுவும் சிங்குலராக இருக்கும்போது அப்படி யூஸ் பண்ணுறோம். டு ஷோ மெம்பர்ஷிப் ஆர் கேட்டகரி. ஷீ இஸ் அ டாக்டர், ஹீ இஸ் an engineer, அந்த மாதிரி. டு எக்ஸ்ப்ரெஸ் குவான்டிட்டி மீனிங் ஒன், வெயிட் அ மினிட், அந்த மாதிரி. பிஃபோர் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பீட், ரேட் ஆர் ப்ரைஸ். 60 km an hour, twice a week. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுறோம். எப்போ நம்ம அ ஆன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ப்ளூரல் நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடியும் நாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஆப்பிள்ஸ் ப்ளூரல், அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் அன்கவுண்டபிள் நவுன், அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது டெஃபினட் ஆர்டிக்கிள் த, யூஸ்டு when referring to specific or previously mentioned nouns. முன்னாடி ஏற்கனவே சொன்ன அந்த நவுன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னாலோ, ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலோ நாம் அதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ், த மூன் லுக்ஸ் பிரைட் டு நைட். த மூன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ மெட் அ பாய் எஸ்டர்டே, த பாய் வாஸ் வெரி பொலைட். அந்த பாய் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கிறதுனால அந்த இடத்துல அ பாய் வருது. அது திரும்ப ரிப்பீட் ஆகுறதுனால த பாய் இதில் வருது. அடுத்தது வித் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ். த சன், த எர்த், த ஸ்கை, த தாஜ்மஹால், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். When something is already known or previously mentioned. I saw a cat, the cat was sleeping. இது நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் சொன்னது. அடுத்தது பிஃபோர் சூப்பர்லேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டினல்ஸ். த பெஸ்ட் பிளேயர், த ஃபர்ஸ்ட் சாப்டர், அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். த ஹிமாலயாஸ், த நைல், த பெசிஃபிக் ஓஷன். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணுறோம். He plays the violin beautifully. Certain countries or groups of island, அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். த நெதர்லாண்ட்ஸ், தி மால்தீவ்ஸ், த பிலிப்பைன்ஸ், அப்படி யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ், ஹோலி புக்ஸ் அண்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ். தி ஹிந்து, தி பைபிள், தி மகாபாரதா, அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ்ட் அஸ் நவுன்ஸ். த புவர் நீட் ஹெல்ப், அந்த மாதிரி இதுலேயும்
புவர் பீப்புள் அப்படிங்கிறதுல வருது. பிஃபோர் ப்ராப்பர் நவுன்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ காமன் நவுன். இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட பெரிய அறிவியல் சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கிறான், ஒரு மாணவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் தான்பா எங்கள் கிளாஸுடைய ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவன் ஐன்ஸ்டீன் கிடையாது, பட் அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், எங்கள் கிளாஸுடைய ஐன்ஸ்டீன் இவன் தான், எங்கள் டீமுடைய விராட் கோலி இவன் தான், எங்கள் கிளாஸுடைய ஏஆர் ரஹ்மான் இவன் தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஹீ இஸ் தி ஐன்ஸ்டீன் ஆஃப் அவர் கிளாஸ். அடுத்தது ஒமிஷன் ஆஃப் தி ஆர்டிக்கிள், அதாவது இது ஜீரோ ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நோ ஆர்டிகிள்ஸ் இஸ் யூஸ்ட், திஸ் இஸ் கால்டு ஜீரோ ஆர்டிக்கிள். இதோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் ப்ளூரல் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வென் டாக்கிங் ஜென்ரலி, பொதுவாக பேசும்போது அன்கவுண்டபிள் நவுன்ஸை சொல்லும்போது, ப்ளூரலில் சொல்லும்போது நாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம், நாட் த சில்ட்ரன். பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ், ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், ஷீ ஸ்டடீஸ் பயாலஜி, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் மீல்ஸ், we have lunch at 1 p.m. Before proper nouns, people, countries, cities, Ram lives in India. Before institutions used for the primary purpose, he goes to school every day. He went to the school to meet the teacher. அப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கூலாக ஆகிரும், அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் சில காமனாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஹாஸ்பிட்டல், இன் த ஹாஸ்பிட்டல். இதில் எப்படி வரும் அப்படின்னா, யூகே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம், அமெரிக்கன் இங்கிலீஷில் இன் த ஹாஸ்பிட்டல்னு வரலாம். த ரிச் பீப்புள் ரெண்டுமே கரெக்டு தான் ஆஸ் அ குரூப்பாக வரும்போது. த ஸ்கூல், ஹீ கோஸ் டு ஸ்கூல், ஸ்டூடெண்ட்டு போகிறது அதை நம்ம சொல்கிறோம். ஹீ வென்ட் டு த ஸ்கூல், விசிட்டராக போகும்போது த வருது. பர்பஸ் வந்து அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபியூ ரெண்டும். ஃபியூ அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சென்ஸில் இருக்கும். ஃபியூ அப்படிங்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான சென்ஸில் இருக்கும். ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி என்ன செய்யலாம், சொல்லலாம். ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சப்போர்ட் மீ எவ்ரி டே. எனக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் வரும்போது அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி என்ன செய்யலாம், போடலாம். இது ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் கொடுக்கக்கூடிய இந்த குவிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸில் எழுத வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.